ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்பில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மெட்டீரியல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எப்படி வீடியோ பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ்டு கோர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 2-3 கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எல்லாமே வந்து காமிக்கும். முதல்ல நம்ம வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸ் வந்து போகலாம். இப்போ வந்து குரூப் 4 பிளான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போனவுடனே ரெண்டாவதாக கண்டென்ட் அப்படின்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முதல்ல வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து இருக்கும், இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷெடியூல், ஸோ வந்து ஸ்டெடியூல் பிளான் எல்லாமே இருக்கும். இதுலேயே லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஷெடியூல் வந்து இருக்கும். ஸோ டேட் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டெஸ்ட்டு ஆக்டிவ் ஆகக்கூடிய டேட்டு. நீங்கள் அந்த டேட்டில் தான் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அது ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நீங்களோட கன்வீனியன்ட் டைமில் கன்வீனியன்ட் டேட்டில் எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அது வந்து வேர் டு ஸ்டடி இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல் மெட்டீரியல். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். மேலே பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ். இப்போ ஜிஎஸ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு 1க்கான எல்லா மெட்டீரியலும் இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஓகே, இதை வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்கணும் அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுன் ஆரோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஆரோ வந்து இருக்கும். ஸோ இதை வந்து அமுக்குங்க. ஸோ இதை அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆஃப்லைனில் வந்து சேவ் ஆயிரும். இது நீங்கள் வந்து மறுபடியும் நெட் இல்லாத டயத்துலையும் எப்போனாலும் வந்து இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து நெட்டே இல்லாமல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 டாட் அமுக்கி இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்லே பார்த்தோம் அப்படின்னா வந்து சேவ் ஆயிரும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது தமிழ். ஸோ நம்ம பொது தமிழும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இயல் வைஸாக இருக்கும், 6 இயல் 1 இயல் 2 இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒன்லைனர் நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியலும் இப்படியே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு இங்கே தான் இருக்கும். நம்ம வந்து முதலே பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு டெஸ்ட்டு அதுக்கும் தனியாக வந்து வீடியோ கொடுத்துருப்போம். நான் வந்து இப்போ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 42 டேஸ் டெஸ்ட் பிளானு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வியூ சொல்யூஷன், வியூ ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க்கு ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதுனாங்க அந்த மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா 4 டைம் வந்து ரீடேக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அட்டெம்ப்ட் அலவுட் 4. ஸோ நீங்கள் ஒரே டெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 4 டைம் வந்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. இப்போ வந்து 42 டேஸ் பிளானுக்கு பார்த்தோம் அப்படின்னா 42 டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ராங்கர் சீரீஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 66 டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எந்த சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். நம்ம ஷெடியூலில் வந்து என்ன போர்ஷன் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க்கு. இந்த டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஓவராலாக 10 டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீஅட்டன் பண்ணும்போது ரேண்டமாக இன்னொரு 10 கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரே டாஸ்க்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ரீஅட்டன் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஆர்டிகல் அப்படின்னா இந்த ஒரே ஒரு லிங்க் மட்டும் தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீஅட்டன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புது புது கொஸ்டினாக வரும். ஒரு சில ரீஅட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புது கொஸ்டின் வரும், பழசு வந்து வரும். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். அப்போ டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டூ யூ நோ அப்படின்னா அந்த ஒரே ஒரு லிங்க் தான். நீங்கள் இதான் முதல் டைம் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரீஅட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரீஅட்டெம்ப்ட் தான் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் ரீஅட்டெம்ப்ட் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கற்றுக்கலாம். இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் படிக்காமலே உங்கள் ஃப்ரீ டைமில் ஜஸ்ட்டு ரீஅட்டெம்ப்ட் பண்ணி எல்லாமே வந்து கற்றுக்கலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து 10 விதமான டாஸ்க்கு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஒரே லிங்க் தான் வந்து இருக்கும். இப்போ துணைப்பாடம் அப்படின்னா டெய்லி இந்த ஒரே துணைப்பாடம் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீஅட்டெம்ப்ட் பண்ணும்போது ரேண்டமாக புது புது கொஸ்டினாக வரும். அது மாதிரி வந்து நீங்கள் அட்டன் பண்ண பழைய கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ புதுசு பழசு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு நாளும் புதுசாக இது வந்து டே 2 டே 3 அந்த மாதிரி வராது. ஸோ வந்து ஒரே லிங்க் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ரீஅட்டெண்ட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும், வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த நோட்டீஸ் போர்ட். நம்ம இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் வந்து அனுப்புவோம். நீங்கள் வந்து எந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் வந்து அனுப்புவோம். ஸோ நீங்கள் வந்து ஆப்பில் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இந்த நம்பரில் நான் வந்து எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா 42 டே டிசம்பர் பேட்ச்சு. ஸோ நீங்கள் இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம உங்களை வந்து அந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லேயே வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பர்சனல் மெசேஜ் மாதிரியே வரும். இந்த பேட்சுக்கான அப்டேட், ஸ்டடி பிளான், நோட்டிஃபிகேஷன், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி பிளான், ஷெடியூல், மெட்டீரியல், டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் டவுன்லோட், அதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ லிங்க்லாம் எப்படி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து 42 டே பிளான் பற்றி வந்து பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ 42 டே பிளான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. ஸோ நம்ம இந்த குரூப்புக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக டே வைஸாக பார்த்தோம் அப்படின்னா லிங்க் வந்து அனுப்புவோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு லிங்க்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டே 1 அப்படின்னா இந்த டே 1க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் வந்து டே 1ல் என்னென்னலாம் படிக்கணும் அதுக்கான லிங்க்லாம் இருக்கும். ஸோ அந்த கீழே மோர் ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டே 1ல் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், இப்போ வந்து அதுக்கான வீடியோ லிங்க் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். தமிழ், ஜிஎஸ் இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டேக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டேக்கும் வந்து ரெகுலராக அனுப்பியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லேப்டாப்லேயே வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அந்த சேட் ஆப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து எப்படி லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரௌசரில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓஆர்ஜி கோடுன்னு கேட்கும். அங்கே இந்த கோடு வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த நம்பரில் ஆப்பில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே சேம் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா தனித்தனியாக குரூப் இருக்கும். இப்போ வந்து குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ், அக்டோபர் ஸ்ட்ராங்கர் சீரிஸ், இது வந்து அக்டோபரில் ஜாயின் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக லிங்க் இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடியோ லிங்க் இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அடுத்தது நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே டாப்பில் தான் இருக்கும். சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ போஸ்டிங் பாஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும். ஸோ போஸ்டிங் பாஸ் மெயினாக எதுக்கு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் குரூப் 1க்கு தனியாக ஒரு டெஸ்ட் சீரிஸ், குரூப் 2க்கு தனியாக, குரூப் 2ஏக்கு தனியாக, குரூப் 4க்கு தனியாக, ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸ் தனியாக, இப்படி தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் பாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் ஆப்ஷன், இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வீடியோ இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணணும் இது எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சேம் தான் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கோர்ஸ் பார்த்தோம். அந்த கோர்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்து இருக்கும். 42 டேஸ் பிளானு, குரூப் 1, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் பாஸ் அப்படிங்கிறது. மற்றபடி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, டெய்லி டாஸ்க் அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி அப்படி வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸுக்கு சொன்னோம். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயும் இருக்கும். இப்போ இந்த 42 டேஸ் பிளானுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான டெஸ்ட்டு, ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான், இதுக்கான மெட்டீரியல், இதுக்கான டெஸ்ட்டு, ஸோ இதுக்கான டெய்லி டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்பில் சொன்ன மாதிரி தான், சேம் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்டிங் பாஸ் ஜாயின் பண்ண உடனேயும் நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களை ப்ராட்காஸ்ட் குரூப்பில் அப்டேட் பண்ணி ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் அனுப்புவோம். அதுமாதிரி இங்கே சேட் ஆப்ஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் பாஸுக்கு வந்து குரூப் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முதல்ல வந்து குரூப் 4க்கான லிங்க் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 1க்கான லிங்க்கு, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1க்கான லிங்க்கு. ஸோ நம்ம வந்து குரூப் 1 ஸ்டடி பிளானில் டே 1, டே 2, டே 3ன்னு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான லிங்க்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டே 1க்கு படிக்க வேண்டிய அந்த வீடியோ லிங்க் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம போஸ்டிங் பாஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் இந்த சேட் ஆப்ஷனில்
கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட டவுட் எல்லாமே வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810. ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, எப்படி அட்டன் பண்ணணும், வேறு எந்த டவுட்னாலும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.